மகாராஷ்டிராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றியை பெற்றுள்ள நிலையில் அடுத்த முதல்வர் யார் என்பதை அனைத்து கட்சி தலைவர்களும் கலந்து பேசி முடிவு செய்வார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தவ் தாக்கரே தலைமையை எதிர்த்து சிவசேனா கட்சியின் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களுடன் வந்த ஏக்நாத் ஷிண்டே பிஜேபி ஆதரவுடன் மகாராஷ்டிராவின் முதல்வரானார். ஆனால் தற்போது மகாயுதி கூட்டணியில் பிஜேபி மிக அதிக இடங்களை வென்றிருப்பதால் துணை முதல்வராக உள்ள தேவேந்திர பட்னாவிஸை முதலமைச்சராக்க வேண்டும் என அக்கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுபற்றி முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது புதிய முதலமைச்சர் யார் என்பதை அனைவரும் கலந்து பேசி முடிவு செய்வோம் என தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை கொடுத்த மகாராஷ்டிரா மக்களுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். ये विक्ट्री जो है ये लैंडस्लाइड विक्ट्री है। ये मैंने कहा था कि महायुति को थम्पिंग मेजॉरिटी मिलेगी. யார் அடுத்த முதல்வர் என்பதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேவேந்திர பட்னாவிஸ், ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் ஆகியோர் கலந்து பேசி முடிவு செய்வார்கள் என பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் வினோத் தவ்தேவும் கூறியுள்ளார். இந்நிலையில் பிஜேபியின் புதிய எம்எல்ஏக்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என்றும் நாளை மறுநாள் புதிய அரசு பதவியேற்கும் என்றும் அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மகாராஷ்டிராவிலும் இடைத்தேர்தல் நடைபெற்ற உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட சில மாநிலங்களிலும் பிஜேபி அடைந்துள்ள வெற்றி குறித்து பிரதமர் மோடி இன்று மாலை டெல்லியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தொண்டர்கள் மத்தியில் பேசுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.